மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை தம்மிடத்தில் ஆண்டவர் வரவழைத்து, சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகளை குறித்து அவர்களிடத்தில் பேசுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டார். இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டார் என்று கேட்டால், மனுக்குலத்தினுடைய பாவத்தை எல்லாவற்றையும் தான் சுமந்து கொண்டு பாவத்திற்கு பரிகாரம் செய்யும்படி, கல்வாரி சிலுவையிலே பாவத்திற்கு தண்டனைக்கு எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்யும்படி, பாவத்தினாலே உண்டானதான எல்லா ஆக்கினைகளையும் அகற்றி போடும்படி, பாவத்திற்கான விளைக்கரையத்தை செலுத்தி நம்மை விடுதலையாக்கி ரட்சித்துக் கொள்ளும்படிக்கு அந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு பரிகாரம் செய்யும்படி இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த பூமியில இயேசு கிறிஸ்துனுடைய வந்ததின் நோக்கம் அதுதான். 33.5 ஆண்டுகள் இயேசு இருந்தார். 3.5 ஆண்டுகள் இயேசு ஊழியம் செய்தார். பிதாவினுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பேசினார். மனம் திரும்புதலை குறித்து பேசினார். அப்பொழுது ஆண்டவர் சீசர்களை அழைத்தார். மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்கள், வரி வசூலித்துக் கொண்டிருந்தவர்கள், இப்படி பலதரப்பட்ட வேலையிலே இருக்கிறவர்களை என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சீசர்களை அழைத்தார். திரளான பேர் அவரை பின்பற்றி வந்தார்கள். அதிலே 12 அப்போஸ்தலர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவர்களை பார்த்து சொன்னார், என்னை பின்பற்றி வாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த சத்தத்தை கேட்டு அவரை பின்பற்றி வந்தார்கள். 3.5 ஆண்டுகள் இயேசுவை பின்பற்றினார்கள் சீசர்கள். அவர்களுக்கு தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். அவர்களுக்கு சாப்பிடுகிற ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அவர்களுக்கு தங்குகிற இடத்தை கர்த்தர் கொடுத்தார். இயேசுவின் பின்னே போனா ஒரே கூட்டம். அற்புதங்கள் நடக்கிறது, வியாதிகள் நீங்குகிறது, சத்துருவின் பிசாசின் வல்லமைகள் எல்லாம் மாறுகிறது. ஓஹோ ஆகான்னு சொல்லி ஆண்டவர் பின்பதாக அலைந்து தெரிந்து கொண்டிருந்ததான சீசர்கள் ஒரு குறைவும் இல்லை, ஒரு கவலையும் இல்லை. இயேசு பின்பதாகவே போய் கொண்டிருந்தார்கள். ஆண்டவருக்கு அன்னைக்கு சகல மரியாதையோடு இருந்திருக்கிறது. அற்புதம் நடக்கிறது. மரித்தவர்கள் உயிரோடு என்ன செய்யறாங்க? எழும்புறாங்க. அவருக்கு சீசர்னு சொன்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. 3.5 ஆண்டுகள் அப்படி வாழுறாங்க. இப்ப 3வது ஆண்டினுடைய முடிவிலே ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், நான் சிலுவைக்கு போக வேண்டும், நான் பாடுபட வேண்டும் என்கிற இந்த விஷயத்தை பேசின உடனே சீசர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இந்த பாடுகள் நமக்கு வேண்டாம் என்று ஆண்டவராய் இயேசுவை தனியே கூட்டிக் கொண்டு போய் கடிந்து கொள்ள தொடங்கினார்கள். ஆண்டவர் அப்பொழுது சீசர்களை பார்த்து சொன்னார், எனக்கு பின்னே நீங்க என்ன செய்ய போங்க. மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம நீங்க தேவனுக்கு ஏற்றவைகளை என்ன செய்யணும்? சிந்திக்கணும். நான் இந்த பூமிக்கு வந்தது பாடுபடும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால என்னை பின்பற்றி வருகிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னை பின்பற்றி வர வேண்டுமானால் நீங்களும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை என்ன செய்ய வேண்டும்? பின்பற்றி வர வேண்டும். அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு மலர் படுக்கை அல்ல, ஒரு முள் பாதை. இன்றைக்கு என் செய்தியினுடைய தலைப்பு பாடுகள். ஆனால் இந்த பாடுகளை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்கும் பொழுது, இந்த பாடுகள் வழியாய் தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான சகல ஆசீர்வாதங்களையும் நாம் தியானிப்போமானால் இந்த சத்தியம் உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு மறுரூபப்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறது. அல்லேலூயா. இயேசு சீசர்களை அழைத்த பொழுது இதையெல்லாம் குறித்து பேசல, இதெல்லாம் குறித்து ஆண்டவர் அவர்களிடம் சொல்லல.
இன்னைக்கு கூட இயேசு கிறிஸ்துனுடைய ஆலயத்திற்கு கர்த்தரை நம்பி வந்தவங்களுக்கு என்ன சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க? இயேசு உங்களை வாழ வைப்பார், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், இயேசு உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்கள் பிசினஸை கொடுப்பார், உங்களுக்கு வீடு கொடுப்பார், உங்களுக்கு கார் கொடுப்பார், உங்களுக்கு அது கொடுப்பார், இது கொடுப்பார், எல்லாவற்றையும் சொன்னாங்க. சொன்னாங்களா? சொல்லலையா? சொன்னாங்க. இது எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுப்பார். இது ஒன்றிலும் தேவன் நமக்கு குறை வைப்பது இல்லை. ஆனால் இந்த உலகத்திலே இருக்கிறதான நாம், இயேசுவை பின்பற்றுகிறதான நமக்கு பாடுகள் என்ற ஒன்று சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எனக்கு ஒரு சிலுவையை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார் என்று இயேசு சொன்னார். இயேசு சுமந்த சிலுவை பாவத்திற்கான உண்டான தண்டனை நிமித்தமாய் வந்த சிலுவை. ஆனால் நாம் அந்த சிலுவையை சுமக்க தேவையில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில இந்த இயேசுவை பின்பற்றுகிறது நிமித்தமாய் இந்த உலகத்திலே சில பாடுகள் நமக்கு இருக்கிறது, சஃபரிங். ஆனால் அவைகளை நாம் வேண்டாம் என்று சொல்ல முடியாது. அந்த பாதையிலே தான் தேவன் நமக்கு இந்த கிறிஸ்துவ ஆசீர்வாதமான நல் வாழ்வை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சில வருஷங்களுக்கு முன்பதாக நீங்க காக்கா பவுண்டியிலிருந்து பல்லப்பட்டி வரைக்கும் நீங்க வந்தீங்கன்னா வண்டியை ஓட்டவே முடியாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரோடு அவ்வளவு மோசமா மாறி போச்சு. காக்கா பவுண்டியில இருந்து பல்லப்பட்டி வரைக்கும் நீங்க வர்றதுக்குள்ள இமயமலையை தாண்டிடலாம், அவ்வளவு பயங்கரமா ரோடு. இந்த ரோடு அவ்வளவு ஃபேமஸான ரோடு பார்த்துக்கோங்க. ஆனா நீங்க எந்த வளைவுலையும் வளைச்சி கூட நீங்க வண்டியை நீங்க ஓட்டிட்டு வந்தாலும் சர்ச்சுக்கு இங்க வர்றதுக்குள்ள நான் அங்கிருந்து வண்டியை ஓட்டுறதுக்குள்ள ஒரு கட்டத்துல அடிவயிறே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு ரோடு மோசமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரோடு மோசமா இருந்துச்சு. நீங்க எந்த சந்துல எந்த பாத வழியில வந்தாலும் இந்த கடினமான இந்த ரோட்டை தாண்டாம எங்க வர முடியாது, வீட்டுக்கு வர முடியாது. சரி, இந்த பாதை எனக்கு வேணாம் என்று சொன்னால் நான் எங்க வர முடியாது? என் வீட்டிற்கு என்ன செய்ய முடியாது? வர முடியாது. இந்த பாதையிலே தான் அது எவ்வளவு குண்டும் குழியுமா இருந்தாலும், எவ்வளவு கடினமா இருந்தாலும், எவ்வளவு சூழ்நிலை மோசமா இருந்தாலும் அந்த பாதை வழியாகத்தான் நான் எங்கே வர வேண்டும்? என்னுடைய வீட்டிற்கு. ஆகையினாலே பரலோக ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை, வாக்களிக்கப்பட்ட அந்த பரம தேசத்தை நாம் சென்றடைய வேண்டுமானால் தேவன் நமக்கு ஒரு பாதையை வைத்திருக்கிறார். அது பாடுகள் நிறைந்த பாதை தான். ஆனால் அதிலே தேவன் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நாம் ஏற்றுக்கொள்வோமானால் அது மிகவும் அருமையானதா இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு சொன்னார், என்னிடத்திலே என்ன செய்யுங்கள்? கற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் என்ன செய்கிறேன்? வைக்கிறேன். அது மெதுவாயும் அது லகுவாயும் இருக்கும். அதனிடத்தில் வருகிறவனுக்கு என்ன உண்டுன்னு கேட்டீங்கன்னா இளைப்பாறுதல் உண்டு. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு இதை குறித்து, சீசர்கள் இதை குறித்து, இது வேண்டாம் ஆண்டவரே என்று பேசும் பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து கடிந்து கொண்டார். உன் ஜீவனை நீ காப்பாற்றிக் கொள்ள முயற்சி பண்ணாதே. எனக்காக உன் ஜீவனையே நீ இழக்க வந்தாலும் பயப்படாதே, உனக்கு ஜீவனை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில, இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல, இந்த ஜீவ மார்க்கத்துல எத்தனை பாடுகள் வந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அப்ப பாடுகளுக்கு யாரு இயேசுவை உட்படுத்தினதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரோ அவரை எதற்கு உட்படுத்தினாராம்? பாடுகளுக்கு உட்படுத்தினார். இன்னைக்கு வசனத்தை நீங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஆழமா உங்களோடு பேசும்படி கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, எந்த மனுஷனும், எந்த யூதரும்,
எந்த பிரதான ஆசாரியரும் எந்த ரோம அரசாங்கமும் யாரை நொறுக்க முடியாது, இயேசுவை நொறுக்க முடியாது. யார் நொறுக்குவதற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார்னா, இயேசுவை ஒப்பு கொடுத்தார்னா, பிதாவாகிய தேவன் நமக்காக அவரை நொறுக்கும்படி கர்த்தர் என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். அவர் சொல்றாரு, கர்த்தரோ அவர்களை நொறுக்க சித்தமாகி எதற்கு ஒப்பு கொடுத்தாரா, பாடுகளுக்கு உட்படுத்தினார். அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆண்டவர் நம்மையும் எதற்கு உட்படுத்துகிறார் என்று கேட்டால், பாடுகளுக்கு நம்ம என்ன செய்கிறார், உட்படுத்துகிறார். இந்த உலக மக்கள் படுகிற பாடுகளுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் படுகிற பாடுகளுக்கு வித்தியாசம் இருக்கிறது. பாடுகளை குறித்ததான நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆனால் உலகத்தின் மக்களுக்கு பாடுகளை குறித்ததான நம்பிக்கை என்பது ஒன்று இல்லை. ஆக இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவை எப்படி பாடுகளுக்கு உட்படுத்தினாரோ, தேவனும் நம்ம என்ன செய்கிறார், பாடுகளுக்கு உட்படுத்துகிறார். ஆண்டவரை பாடுகளுக்கு உட்படுத்தினபடினால் அங்க என்ன நடந்தது, குற்ற நிவாரண பலி செலுத்தப்படுகிறது. ஒரு பெரிய சந்ததியை காணும்படி ஆண்டவர் அவருக்கு கிருபை செய்கிறார். அல்லேலூயா. நாம பாடுபடும் பொழுது யாரை பார்த்தாருன்னு கேட்டா, இயேசு நம்ம எல்லாரையும் பார்த்தார். ஆமென். ஒரு தாய் தன் பிள்ளையை 10 மாதம் சுமக்கிறார். அவள் பெற்றெடுக்கிறதற்கு அவர் பாடுகளை அனுபவிக்கிறாள் இல்லையா? என்னத்தை அனுபவிக்கிறா, பாடுகளை அனுபவிக்கிறா. என்ன நினைச்சு பாடு அனுபவிக்கிறான்னு கேட்டா, கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதமான குழந்தை என்ன செய்கிறார், கொடுக்க போகிறார். அதற்காக இந்த பாடு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. பெற்று எடுத்த பிறகு அந்த பாடுகளில் இருந்து அவள் என்ன செய்கிறார், நீங்களாகி அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், 3.5 ஆண்டுகள் என் பின்பதாக வந்தது பெரிய விஷயம் இல்லப்பா. இந்த பாடுகளை நீ என்ன செய்ய வேண்டும், நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையினால் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சிலுவையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சுமக்க வேண்டும். பாடுகளை என்ன செய்ய வேண்டும், சுமக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்க இயேசு கிறிஸ்து இன்னும் சிலுவைக்கு போல. சிலுவைக்கு போவதற்கு முன்பதாகவே சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும், பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்க பாருங்க, ஒவ்வொரு அரசாங்கத்திலும் ஒவ்வொரு விதமான தண்டனைகள் உண்டு. பெர்சிய ராஜ்யத்திலே, பாபிலோன் ராஜ்யத்திலே, இப்படி எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நேபுகாத்து நேச்சார் காலத்துல இப்படி எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராஜாக்கள் காலத்துல ஒவ்வொரு விதமான தண்டனைகளை வச்சிருப்பாங்க. பெரிய தண்டனை. நம்ம இந்தியாவில் இருக்கிற பெரிய தண்டனை எது சொல்லுங்க? எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? நம்ம இந்தியாவில் இருக்கிற பெரிய தண்டனை எதுங்க? சத்தம்மா, அதாங்க. அது என்ன தண்டனை? தூக்கு தண்டனை. அதுதான் மரண தண்டனைனா. எப்படி மரண தண்டனை கொடுக்கறாங்க? தூக்கின் மூலமா தூக்கு தண்டனை. நேபுகாத்து நேச்சார் காலத்துல ஒரு தண்டனை பாருங்க, சிங்கத்தின் கெபியில, அப்புறம் அக்கினி சூளையில், ஒவ்வொரு ராஜாக்கள் காலத்துல ஒரு விதமான தண்டனை. இப்ப ரோம அரசாங்கம் இருக்கிற காலத்துல என்ன தண்டனைனா, மரண தண்டனை என்று வரும் பொழுது அது சிலுவையிலே அடித்து சாகடித்து கொள்வது. அப்ப சீசர்களிடத்துல என்ன சொல்லுகிறார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று கேட்டால், என்னை பின்பற்றி வருகிறதினால் உனக்கு மரணமே நேரிட்டாலும் நீ என்ன செய்ய வேண்டும், என்னை பின்பற்றி வர வேண்டும். அவன்தான் எனக்கு பாத்திரனாய் இருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி கர்த்தரை பின்பற்றி வர போகிறீர்கள்? எத்தனை பேர் கர்த்தரை அப்படி பின்பற்றி வர போகிறீர்கள்? பக்கத்துல உங்களை பார்த்துக்கலுங்க. இன்னைக்கு காலையில நீங்க எதுக்கு சபைக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? இந்த மாசம் கர்த்தரை நான் ஆசீர்வதிக்கணும், என் வீடு நல்லா இருக்கணும், என் பிரச்சனையெல்லாம் மாறணும். மாறுமா? கண்டிப்பா மாறும். இல்லையா? சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இவைகளை எல்லாம் மாற்றுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நீ பின்பற்றி வர வேண்டுமானால் மரணமே ஆனாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், மரணமே வந்தாலும், ஆனா நான் என்ன செய்வேன்னா, நீ அந்த அளவுக்கு என் மேல வைராக்கியம் பாராட்டி என்னை நேசிச்சு நீ பின்பற்றுவேனா,
உனக்கு அது நேரிடாது, உன்னை ரட்சிக்கும்படி நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த உலகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசுவை பின்பற்றுகிற நிமித்தமாய் சில பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும், அந்த பாடுகளுக்கு ஆண்டவர் நம்மை விட்டு கொடுத்தாலும், அதிலே நாம் நிலைத்திருப்போமானால் இந்த மார்க்கத்திலே உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சிலர் பாடுகளை பார்த்தோன்னா என்ன செஞ்சுறாங்க? ஓடி போயிடுறாங்க. ஒரு ட்ரெயின் வந்துச்சான், அந்த ட்ரெயினுக்கு பேரு பெந்தேகோஸ்தே ட்ரெயினா. அந்த ட்ரெயினுக்கு பேர் என்ன பேரு? பெந்தேகோஸ்தே ட்ரெயின். அந்த பெந்தேகோஸ்தே ட்ரெயின்ல எல்லாரும் ஏறினாங்க. எல்லாரும் ஏறினவங்க ஒரு சிலர் ஒரு சில ஸ்டாப்ல இறங்கினாங்க. ஒருத்தர் ஒரு ஸ்டாப்ல இறங்கிட்டாரு. இதுக்கு மேல இந்த பெந்தேகோஸ்தே ட்ரெயின்ல நான் என்ன செய்ய முடியாது? பயணம் செய்ய முடியாது. அது என்ன ஸ்டாப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணம் என்கிற ஒரு ஸ்டாப், கல்யாணம் ஸ்டாப்ல அவர் என்ன செஞ்சிட்டாரு? இறங்கிட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை இந்த பெந்தேகோஸ்தே மார்க்கத்தில் சிலர் பின்பற்ற முடியாதபடி பல ஸ்டாப்ல இறங்குறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா திருமணம் என்று வரும்பொழுது ஒரு சில பாடுகள், சொந்த பந்தத்தை பிரியப்படுத்த வேண்டியது இருக்கிறது. இந்த உலகத்தோடு சில விஷயங்களை நாம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கிறது. ஆகையினால இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் என்னால் என்ன செய்ய முடியல? இருக்க முடியல. இந்த பாடு எனக்கு போதும்னு சொல்லி அந்த பெந்தேகோஸ்தே ட்ரெயின்ல திருமணம் என்கிற ஸ்டாப் வரும் பொழுது நிறைய பேர் இறங்கி போயிருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது டீடைல்டா பேசின சிலர் மனசு ரொம்ப பாதிக்கப்படும். அதனால அப்படியே ஸ்கிப் பண்றேன். ஏன்னா நீங்க ஆழமா ரொம்ப புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான குணநலம் உள்ளவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துவின் நிமித்தம் என்ன பாடுகள் வந்தாலும் அந்த சிலுவையை சுமக்க வேண்டுமே தவிர, அந்த பாடுகளின் வழியாய் நீங்கள் போக வேண்டுமே தவிர, ஒரு நாளும் இந்த சிலுவை வேண்டாம், இந்த பாடுகள் வேண்டாம் என்று சொல்லி நாம் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? அதை அல்ல தட்டக்கூடாது. காரணம், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வர விரும்பினால் நீங்கள் இந்த சிலுவை என்ன செய்ய வேண்டும்? சுமக்க வேண்டும். இந்த பாடுகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இந்த உலகத்துல கிறிஸ்துவின் நிமித்தமாய் வரும் பாடுகளினாலே தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை வேகமா உங்கள்கிட்ட சொல்லி, இந்த பாடுகளினாலே உங்களுக்கு தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பாடுகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மேட்டராவே என்ன செய்யாது? தெரியாது. முதலாவதாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிப்போம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயன்பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, கவனிங்க, அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைகிறதற்கு காரணரானார் என்று வசனம் சொல்லுகிறது. முதலாவது என்னுடைய குறிப்பு, இந்த பாடுகள் என்னை எதற்கு நேராய் நடத்துகிறது என்று கேட்டால், கீழ்ப்படிதலுக்கு நேராய் நடத்துகிறது. அல்லேலூயா. பாடுகள், ஒரு மனிதனுக்கு எப்பொழுது பாடுகள் வருகிறதோ அப்பொழுதுதான் அவன் எதற்கு கீழ்ப்படுகிறான்? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறான். இல்லாட்டி அவன் என்ன செய்ய மாட்டான்? கீழ்ப்படியவே மாட்டான். இந்த பாடுகள் நம்ம எதற்கு நேராய் நடத்துகிறது? கீழ்ப்படிதலுக்கு நேராய் நடத்துகிறது. இந்த கீழ்ப்படிதல் எதற்கு நேராய் நடத்துகிறது? நித்திய ரட்சிப்புக்கு நேராய் நடத்துகிறது. பிரதர், சிஸ்டர், நீங்க நரகத்திற்கு போய்விடக்கூடாது, நித்திய ஆக்கினையை அடைந்து விடக்கூடாது, அக்கினி கடலிலே தள்ளப்பட்டு போய்விடக்கூடாது, இந்த இயேசுவை விட்டு நீங்கள் தூரம் போய்விடக் கூடாது என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பாடுகளை நமக்கு அனுமதிக்கிறார். நீங்கள் படுகிற பாடு உங்களை என்ன செய்கிறதுன்னு கேட்டா, கிறிஸ்துவுக்கு நேராய் உங்களை கீழ்ப்படிய பண்ணுகிறது. கீழ்ப்படிய பண்ணுகிறது. கீழ்ப்படிதலினாலே நமக்கு என்ன கர்த்தர் கொடுக்கிறார்னா,
இந்த பாடுகள் நம்மை நித்திய ரட்சிப்புக்கு நேராய் நடத்துகிறது. நித்திய ரட்சிப்பு. நம்ம ஒரு நாள்ல ரட்சிக்கப்பட்டோம், நம்ம ஒரு நாள்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், கிறிஸ்துவை நாம பெற்றுக்கொண்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், கர்த்தருடைய சபையிலே சேர்க்கப்பட்டோம். அதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டா, மரணம் நம்மை சந்திக்கும் வரைக்கும், இயேசு நம்மை சந்திக்கும் வரைக்கும் இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை விட்டு நாம் விலகி போக கூடாது என்று கேட்டால், அந்த நித்திய ரட்சிப்பை நாம் அடைகிறதற்கு என்ன அவசியம் கேட்டா, பாடுகள் நமக்கு அவசியம். இதனாலே நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் கீழ்ப்படியாமையினாலே இந்த அற்புதமான ரட்சிப்பை இழந்து போனார்கள். ஒரு காரியத்தை, ஒரு உபதேசத்தை, ஒரு சத்தியத்தை நாம சொல்றோம், அதை மனப்பூர்வமாய் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது எதற்கு நேராய் அவர்களை நடத்துகிறால், நித்திய ரட்சிப்புக்கு நேராய் நடத்துகிறது. நித்திய ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். இன்டர்னல் சால்வேஷன் மிகவும் முக்கியமான ஒன்று. ஆண்டவர் அதனால்தான் அப்பைக்கப்ப நமக்கு சிச்சைகளை கர்த்தர் கொடுக்கிறார், அப்பைக்கப்ப சில உபத்திரவங்களை நமக்கு கொடுக்கிறார், அப்பைக்கப்ப சில பாடுகளை கொடுக்கிறார். இவைகள் எல்லாம் நீங்கள் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்பது அல்ல, கிறிஸ்துவினிடம் திருப்புகிற உபாத்தியா இருக்கிறது தேவனுடைய சட்டங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய மனிதன் 119ஆம் சங்கீதத்துல வாசிக்கும் பொழுது 71ஆம் வசனம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நான் உபத்திரவப்பட்டது, ஆமா, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, என்னைக்காவது இப்படி சொல்லியிருக்கீங்களா? பாடுபட்டது நல்லதுதான் சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்களா? ஆனா நாம எல்லாம் என்னன்னு சொல்லுவோம், ஏன் எனக்கு, அதுக்கு ஒரு பாட்டெல்லாம் இருக்கு, ஏன் இந்த பாடுகள் எனக்கு. என்னைக்குமே ஒருத்தர் சொல்றாரு, ஏன் இந்த பாடுன்னு கேட்கக்கூடாது. பாடுபடும் பொழுது ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும்னா, என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு என்ன செய்யணுமா, கேட்கணுமா. சில பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது ஏன்னு கேட்கக்கூடாது. ஏன் எனக்கு இந்த பாடு, எனக்கு மட்டுமே ஆண்டவரே இந்த பாடு இல்ல, எல்லாருக்கும் அந்த பாடு. ஆனா அந்த பாதையில நாம என்ன கேட்கணும் கேட்டீங்கன்னா, என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு நாம கேட்கணும். இல்லையா சொல்லுங்க. இந்த தேவ மனிதன் சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, வேத வசனத்தை நான் என்ன செஞ்சேன், கற்றுக்கொண்டேன். ரோமன் புத்தகத்துல ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் ஞானஸ்நான உபதேசத்தை குறித்து பேசும் பொழுது அவர் சொல்வாரு, இந்த உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் நீங்கள் என்ன செய்தீர்களே, கீழ்ப்படிந்தீர்களே என்று சொல்லுவார். சில நேரம் பாருங்க, சில வேத வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியாதனால சில பாடுகளை கர்த்தர் அனுமதிப்பார். ஏன் தெரியுமா? அப்பதான் அந்த உபதேசத்துக்கு நாம் என்ன செய்வோம், கீழ்ப்படிவோம். இல்லாட்டி உபதேசத்துக்கு நாம் என்ன செய்ய மாட்டோம், கீழ்ப்படியவே மாட்டோங்க, கீழ்ப்படியவே மாட்டோம். சொன்னா சிலருக்கு என்ன செய்யாது, புத்தியே வராது. 4 அட்டி கொடுத்தா அவனுக்கு என்ன வருது, புத்தி வருது பாருங்க. ஆமா, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகினாலே வசனம் என்கிற சட்டத்திற்கு உங்களை உட்படுத்தும்படி ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அந்த பாடுகளுக்கு உங்களை கொண்டு வருகிறார். பாடுகள் என்னை கீழ்ப்படிதலுக்கு நேராய் நடத்துகிறது. ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல ஒரு நாள் சொன்னார், உனக்கு 100 வயசுல நான் ஒரு பிள்ளை கொடுத்திருக்கிறேன். பிள்ளை கையில கிடைச்ச உடனே என்ன ஆகி போச்சுன்னா, கர்த்தர் தூரம் ஆயிட்டாரு, ஆண்டவர் எல்லாம் தூரம் ஆயிட்டாரு. இப்ப யாருக்கு ரொம்ப முக்கியத்துவம்னா, ஒரே பிள்ளை, கண்ணுக்கு கண்ணா, ஏக சுதனா, நேசகுமாரனா, இவனையே ஈசாக்கையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் ஒரு நாள் தோன்றி சொன்னாரு, ஆபிரகாமே, உன் பிள்ளையை தூக்கிட்டு மோரியா மலைக்கு என்ன செஞ்சிரு, வந்துரு, உன் பிள்ளை எனக்கு வேணும் அப்படின்ட்டாரு. அதிர்ந்து போனான். 3 நாட்கள் மோரியா மலை பட்ட பாடுக்கு ஆபிரகாம் கொஞ்ச நஞ்சம் இல்ல. 3 நாள் சொந்த கட்டின மனைவிட்ட கூட என்ன செய்யல, சொல்லல அந்த விஷயத்தை. பிள்ளையும் கையில பிடிச்சுக்கிட்டு கட்டையும் மேல வச்சுக்கொண்டு தீவெட்டி எடுத்துக்கொண்டு மோரியா தேசத்திற்கு இருக்கிற மலைக்கு ஆண்டவர் சொன்ன இடத்திற்கு அவனை கூட்டிக் கொண்டு வருகிறான். அவன் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. அவனை பலிபீடத்தில் கடத்தி கத்திய ஓங்கின பொழுது கர்த்தர் சொன்னார்,
ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் என்ன செய்யாத, கைய வைக்காத அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் அவனை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடினால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை நான் ஆசீர்வாதமாய் வைத்திருப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய பிள்ளைகளே, பாடுகளும் உபத்திரவமும் கிறிஸ்துவ வாழ்க்கையில உங்களை சேதப்படுத்துவதற்கல்ல, ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்துவதற்கு. எத்தனை பேர் இந்த காலவேளையில புரிந்து கொள்கிறீர்கள்? எத்தனை பேர் இந்த சத்தியத்தை இந்த காலவேளையில புரிந்து கொள்கிறீர்கள்? நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா! கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பாடுகளை அனுமதிக்கும் போது அந்த உபதேச சட்டத்திற்கும் வசனத்துக்கும் நம்மை கீழ்ப்படிய பண்ணி நம்ம எதற்கு நேராய் நடத்துகிறார் என்று கேட்டால், நித்திய ரட்சிப்புக்கு நேராய். இந்த இயேசுவினை விட்டு நீங்கள் பின்வாங்கி போய்விடக்கூடாது. இந்த ரட்சிப்பை இழந்து போய்விடக்கூடாது. கடைசி வரைக்கும் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பாடுகளுக்கு உட்படுத்தி உங்களை கீழ்ப்படிய பண்ணி வசனங்களை கை கொள்ள வச்சு அந்த நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு கர்த்தர் உங்களை நடத்தி வருகிறார். ஆகையினாலே தான் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நீ பின்பற்றி வர விரும்பினார் இந்த பாடுகள் வேணான்னு சொல்லாதப்பா, இந்த பாடுகளை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்றி வா, நான் உனக்கு ஒரு நித்திய ரட்சிப்பை வைத்திருக்கிறேன், ஒரு ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக வாசிக்கலாம். இரண்டாவது குறிப்பாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை 18ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமுமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு, ரோமர் 8:17-18, அவரோடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆதலால் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. இரண்டாவது, பாடுகள் நம்மை எதற்கு நேராய் நடத்துகிறது கேட்டால் மகிமைக்கு நேராய் நடத்துகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் மகிமையை பார்க்கணும்? ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார்ல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு இந்த சத்தியத்தை நல்லா கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுது ஆண்டவருடைய சத்தியம் நம்முடைய இருதயத்துக்குள்ள அர்ப்பணிங்க. ஆண்டவருடைய வாழ்க்கையில மகிமையை கர்த்தர் காண்பிக்க போகிறார். பிரதர், சிஸ்டர், பாடுகள் என்னை எதற்கு நேராய் வழிநடத்துகிறது? நீங்க சின்ன பிள்ளையா கூட இருக்கலாம், கர்த்தர் உங்களை பாடுகளுக்கு உட்படுத்துவார். நான் கலைமல் ஸ்கூல்ல படித்தேன். நான் 3வது படிக்கும் பொழுது இயேசுவை பின்பற்றுகிறது நிமித்தம் அந்த டீச்சர் பேர் சரஸ்வதி டீச்சர். வரும் பொழுதே மங்களகரமா இருக்கும். மஞ்சள் பூசி, அது அடிச்ச பட்டை, அது வச்ச பொட்டு, சும்மா வரும் போதே அதை பார்த்தாலே பயங்கரமா இருக்கும். நல்ல வாட்ட சாட்டமான ஆள். இந்த செவ்வாய் வெள்ளிக்கு கிளாஸ் ரூம்லயே பத்திய பொருத்தம். எல்லாரும் அதை போய் கும்பிடணும். அந்த புகை வரத புகையை கும்பிடணும். நான் கும்பிட முடியாது. அதனால அந்த டீச்சருக்கு எப்போ பார்த்தாலும் என்ன பார்த்தாலே எப்படிதான் இருக்கும்? பயங்கர வெறுப்பா கடுப்பா இருக்கும். நான் என்னதான் வீட்டு பாடம் எழுதிட்டு போனாலும் போடா சனியனே அப்படின்னு சொல்லி டமார நோட்டை தூக்கி குறுக்கிலே எரியும். ஒரு நாள் ஸ்லேட்டை வச்சு குறுக்கிலே அடிச்சிருச்சு. எனக்கு வேதனைனா தாங்கவே முடியல. ஒரே ஒரு காரணம் தான், கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறது நிமித்தம். எனக்கு நல்லா தெரியும் அந்த டீச்சர் ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. கிறிஸ்துவை பின்பற்றுகிறது நிமித்தம். இன்றைக்கும் இயேசுவை பின்பற்றுகிறது நிமித்தம் சில பாடுகளை கர்த்தர் இந்த பூமியிலே நமக்கு அனுமதிக்கிறார். அதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு பேசுகிறார். இக்காலத்து பாடுகள். என்ன பாடுகள்? எல்லாரும் சத்தமா சகோதரர்கள் சொல்லுங்க, என்ன பாடுகள்? இக்காலத்து பாடுகள். இப்ப இந்த காலத்துல இயேசுவை பின்பற்றுவது நிமித்தமாய் இந்த காலத்துல நீங்க படுகிற பாடுகள் என்னன்னு ஒரு நாள் கவலைப்படாதீங்க. இந்த பாடுகள் உங்களை எங்க நடத்துன்னு கேட்டா மகிமைக்கு நேராய் உங்களை நடத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த தாஸ் பிரதரும் பின்னாடி இருக்கிறதான சண்முகராஜ் பிரதரும் இந்த ஆராதனை முடிகிற வரைக்கும் உங்களை பேசுறதை நான் பார்க்கவே கூடாது. நேரம் உட்காந்து என்ன பாருங்க. நீங்க பேசுறது பின்னாடி இயேசு அறிந்த இப்ப புதுசா வந்தவங்க இருப்பாங்க,
என்ன நினைப்பாங்க உங்களை பற்றி கேட்குறேன்? என்ன நினைப்பாங்கன்னு கேட்குறேன். நீங்கள் வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவு பாடுகளை குறித்து பாடு பேசிக்கிட்டு இருக்கிறேன். படாத பாடு. கர்த்தருடைய சத்தியத்தை நீங்க கேட்டீங்க, கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. 1 பேதுரு 4:16 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பதினால் பாடுபட்டால் அவன் என்ன செய்யக்கூடாதா? வெட்கப்படக்கூடாது. நீங்க இயேசுவை பின்பற்றுறது நிமித்தம் உங்களை பாடுபடுத்துறாங்களா, பாடுகளுக்கு உட்படுத்துறாங்களா, நீங்க ஒரு நாளும் அதை குறித்து என்ன செய்யக்கூடாது? வெட்கப்படுத்தக்கூடாது. காரணம், இயேசு தம் மகிமையிலே வரும் பொழுது அவர் உங்களை குறித்து என்ன செய்வாரா? வெட்கப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இக்காலத்து பாடுகள் 1 பேதுரு 4:16 நான் சொல்லுகிற குறிப்பெடுத்துட்டு வீட்டில் வச்சு நீங்க தியானிச்சு பாருங்க. வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் நீங்கள் என்ன செய்யாமல் இருக்க வேண்டுமாம்? வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் யாரை மகிமைப்படுத்துங்க? தேவனை மகிமைப்படுத்த கடவன். நீங்க கிறிஸ்தவங்களா இருப்பதினால உங்களுடைய ஃபேக்டரியில உங்களுக்கு பாடு இருக்கலாம், உங்கள் அக்கம் பக்கத்திலே உங்களுக்கு பாடுகள் இருக்கலாம். ஆனால் இவைகளின் மத்தியிலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் அதனாலே ஒரு நாளும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வெட்கப்படக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. ஆண்டவருக்காக நீங்க பாடுபட்டால் ஒரு நாளும் அதனால் என்ன செய்யக்கூடாது? வெட்கப்படக்கூடாது. அதுதான் இக்காலத்து பாடு. 1 பேதுரு 2:19 20 நீங்க வாசிக்கும் பொழுது, அநியாயமாய் பாடுபடுகிறான். அநியாயமாய் நம்மை பாடுபடுகிறார்கள். அதிலே நீங்க 20 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன பாடுன்னு கேட்டீங்கன்னா, நன்மை செய்து அங்க என்ன உண்டாகிறதாம்? பாடு உண்டாகிறது. 2 வார்த்தை இருக்கு பாருங்க. 19 போடுங்க தம்பி. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் என்ன செய்ய வேண்டும்? சகித்தால் அது தேவனுக்கு எப்படி இருக்குதா? பிரிதியா இருக்கிறது. கிரகாம் ஸ்டெயின் என்கிற தேவ மனிதன் கர்த்தருக்காக ஊழியம் செய்தார். என்ன ஊழியம் செய்தார் தெரியுமா? குஷ்டரோகிகளை பராமரித்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார், அவர்களை காப்பாற்றினார், அவர்களுக்கு மருத்துவம் செய்தார். ஆனால் நன்மை செய்த அந்த மனிதனை அநியாயமாய் என்ன செய்தார்கள்? அவரையும் அவருடைய பிள்ளையும் ஜீப்ல போய்கிட்டு இருக்கும் பொழுது தடுத்து நிறுத்தி அவரை தீயிலே எரித்தார்கள். அநியாயமாய் பாடுபடுத்தப்பட்டார். எதற்காக பாடுபடுத்தப்பட்டார்? லெப்ரசி பீப்புள், குஷ்டரோகிகளை பராமரித்தது நிமித்தம். அநியாயமாய் வருகிற பாடு இந்த உலகத்தில் இது கிறிஸ்துவின் நிமித்தம். நன்மை செய்து 20 நீங்க வாசிக்கும் பொழுது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன பிரயோஜனம்? இல்லை. ஆனால் நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது என்னவா இருக்கணுமா? பொறுமையோடு சகித்தால் அது தேவனுக்கு எப்படி இருக்கிறது? பிரியமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் அன்னை தெரசா, உங்களுக்கு தெரியும், ஒரு அற்புதமான ஒரு தாயார், புனித தாய் என்று சொல்லுகிறார்கள்ல. நேரு காலத்தில் பிரதமராக இருக்கும் பொழுது வாழ்ந்தவர்கள். அவர்கள் இந்த மாதிரி குஷ்டரோகிகளை சுத்தப்படுத்தி அவர்களை இப்பயாவது மருந்து இருக்குது அப்பா, அது ரொம்ப கஷ்டம், பரவும், பாதுகாத்து கொண்டு வந்தவர்கள். ஒரு நாள் ஒரு அமைப்பினர் வந்தார்கள். அவர்கள் நேருவிடத்தில் சொன்னார்கள், இந்த அம்மா இப்படிப்பட்டதான நற்செயலை செய்து அநேகரை மதமாற்றுகிறது, அதனால் அது ஊருக்கு, அது நாட்டுக்கு நீங்க அனுப்பிவிட வேண்டும் என்று நேருவிடத்தில் ஒரே பிரச்சனை. நேரு பிரதமர் அவர் அந்த ஆசிரமத்திற்கு அவர்களை பிரச்சனை பண்ணினவர்களை கூட்டி கொண்டு போனார். அவர்களை அந்த அறைக்கு கொண்டு போனார். அந்த தாயார் புண்களை எல்லாவற்றையும் தண்ணீர் வைத்து மருந்து வைத்து துடைத்து அவர்கள் காயம் கட்டி கொண்டிருந்தார்கள். உள்ள போக முடியாது, தாங்க முடியாது வீச்சம். அந்த புண்ணு வாட அப்படியே கொடலை பிரட்டிக்கிட்டு வெளியில தள்ளும். அப்படிப்பட்டதான் அந்த இடத்திலே அவர்கள் அந்த சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, சமூக சேவையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க.
இவங்க சொன்னாங்க, இந்த அம்மா வெளிநாட்டில இருந்து இங்க வந்து இந்த மக்களை எல்லாம் என்ன செய்யறாங்க, மாற்றுறாங்க. நேர அவர்களை கையை பிடிச்சிட்டு நேரா அவங்களுடைய ரூமுக்கு கொண்டு வந்தாரு. இந்த அம்மா செய்கிறத இங்க வந்திருக்கிறவன் ஒருத்தன் செய்யறேன்னு சொன்னா, இப்பயே இந்த அம்மாவை நான் எங்க அனுப்பி வச்சிடறேன், வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிடறேன். வந்தவன் எல்லாம் வந்த பாதையை பார்த்துட்டு ஓடியே போயிட்டான் பாருங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் நன்மை செய்து உங்களுக்கு பாடுகள் உண்டா? நீங்கள் நியாயம் செய்து நீங்கள் பாடுகளை அனுபவிக்கிறீர்களா? நீங்கள் பயப்படாதிருங்கள். அவர் உங்களுக்கு தேவனுடைய பார்வையில் அது நன்மையாய் கர்த்தர் முடிய பண்ண வல்லவராய் இருக்கிறார். அது மகிமையாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீதி நிமித்தமாய் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீதி நிமித்தமாய் உண்மையாய் இருக்கிறதினால் நீங்கள் பாடுபட்டால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி 1 பேதுரு 3:14 ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உங்களுடைய சுய ஜனங்களாலே, உங்களுடைய சொந்த மக்களாலே நீங்கள் பாடுகளை அனுபவிக்க நேரிடலாம். ஒரு நாள் ஒரு குடும்பம் அந்த சபைக்கு வந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து இயேசு போதும் என்று அவர்கள் வந்தார்கள். அவர்கள் வந்தபோது அந்த குடும்பத்தாரிடத்தில் அவர்கள் சொந்த பந்தங்கள் சொன்னார்கள், அவருடைய கூட பிறந்தவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய மகள் ஏஜ் அட்டன் ஆனா நாங்க வரமாட்டோம்னு சொன்னாங்க. நாங்க நல்ல விஷயத்துக்கு எதுக்கு வரமாட்டோம்னு சொன்னாங்க. இவங்க பயந்துட்டு பின்வாங்கியே போயிட்டாங்க. இன்னைக்கு நெருக்கம் சொந்த ஜனங்களால் நமக்கு என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் யூத மார்க்கத்தில் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு சிலுவையின் அந்த உபதேசத்தை பின்பற்றி வந்த பொழுது யூதர்கள் சொன்னார்கள், விருத்த சேதனம் நீங்கள் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு கிறிஸ்துவ மார்க்கத்தில் அமைந்த யூதர்கள், நாங்கள் இந்த சிலுவை நிமித்தம் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை, நீ சொல்லுகிற அந்த உபதேசத்தை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பின்பற்ற மாட்டோம் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கு நெருக்கங்கள் வந்தது. சுய ஜனங்களால், சொந்த மக்களால் கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுகிறதா எவ்வளவு பாடுகள் வந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மகிமையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து பாடுகளை குறித்து ஒரு நாளும் நீங்கள் பின்வாங்கி போகக்கூடாது. கைகளை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனையோ பிள்ளைகள் இங்கே உண்டு, இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் தன் வீட்டார் ஜனங்கள் புறக்கணித்து தள்ளின எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. கடைசி வரைக்கும் இயேசுக்காய் வாழுங்கள். என்ன பாடுகள் வந்தாலும் அவரை விட்டு போகவே கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநியாயமாய் உங்களை பாடுபடுத்தலாம், நன்மை செய்தது நிமித்தம் நீங்கள் பாடுபடலாம், சபைக்கு வருகிறது நிமித்தமாய் நீங்கள் பாடுபடலாம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நிமித்தமாய் நீங்கள் பாடுபடலாம், உங்கள் சொந்த இன ஜனங்களால் உங்களை பாடுபடுத்தலாம். இயேசுவை நீங்கள் பின்பற்றுகிறது நிமித்தம், இந்த சிலுவையை நீங்கள் தூக்கினது நிமித்தம், இந்த கர்த்தரை பின்பற்றுவது நிமித்தம் என்ன பாடுகள் உங்களுக்கு வந்தாலும் கலங்காதீங்க. பாடுகள் உங்களை என்ன செய்யும்னா மகிமைக்கு நேராய் நடத்த போகிறது, மகிமைக்கு நேராய் நடத்த போகிறது. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில நீங்க மகிமையை பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்க? எத்தனை பேர் குடும்பத்துல மகிமையை பார்க்கணும் நீங்க விருப்பப்படுறீங்க? கர்த்தர் உங்களை மகிமைக்கு நேராய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஐயா, மகிமை இழந்து போயிடாதீங்கயா. மகிமை என்பது ஒரு வித்தியாசமான தேவனுடைய பெரிய காரியமாய் அவருடைய கிரியையாய் இருக்கிறது. அது குறித்து ஒரு சத்தியத்தை சொல்றேன் பாருங்க. திருநெல்வேலி என்கிற கிராமத்துல, ஒரு சின்ன குக்கிராமத்துல ஒரு குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது வந்தது நிமித்தம் அந்த கிராமத்தில் இருக்கிறதான அத்தனை பேரும் இவர்களை பஞ்சாயத்திற்கு கூப்பிட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள். அந்த பட்டணத்திலே ஒரே ஒரு குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம், இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவர்களுக்கு பாடுகள் அனுமதிக்கப்பட்டது. அவர்கள் சொன்னார்கள், இந்த ஊரை விட்டு நாங்கள் உன்னை ஒதுக்கி வைக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஊரை விட்டு நாங்கள் உன்னை ஒதுக்கி வைக்கிறோம். ஆகையினாலே அவர்கள் அதில் பாடுபட்டார்கள். யார்? சொந்த ஜனங்கள். அங்க கூட பிறந்த அண்ணன் இருந்திருப்பா, கூட பிறந்த தங்கச்சி இருந்திருப்பா, அக்கா இருந்திருப்பா, யாருமே இவங்களுக்கு சப்போர்ட் இல்ல, ஒருத்தர் சப்போர்ட் இல்ல. அந்த ஊரை விட்டவர்கள் ஒதுக்கி வைத்தார்கள். ஊர் குழாயில வந்து தண்ணி பிடிக்க கூடாது, ஊர் கிணத்துல வந்து தண்ணி எடுத்துட்டு போக கூடாது. இவர் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தாண்டி போய் தண்ணீர் எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு வந்துதான் அவர்கள் வீட்டிலே அவர்களுக்கு எல்லா காரியமும் நடக்கும். இப்படிப்பட்டதான நேரத்திலே ஒதுக்கி வைத்த அந்த சூழ்நிலையில அவர்களுக்காக இருந்ததான அந்த நிலத்தில அவர்கள் ஒரு கிணறை தோண்ட ஆரம்பித்தார்கள். குடும்பமாய் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாய் ஒரு கிணறை தோண்ட ஆரம்பித்தார்கள்.
தோண்டி தோண்டி அந்த கிணறை அவர்கள் ஆழப்படுத்தி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம், ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் அதில் ஊற்று வர ஆரம்பித்தது. அந்த கிணற்றிலே தண்ணீர் ஊற ஆரம்பித்தது, தண்ணீர் பெருக ஆரம்பித்தது. அதிலே அவர்கள் பிடித்து கொண்டிருக்கிற காலத்துல அந்த பகுதிகளிலே பஞ்சம் வந்தது. அந்த மாவட்டத்திலே மழை இல்லாதபடி பஞ்சம், அந்த கிராமத்தில் விவசாயம் இல்லாதபடி பஞ்சம், அந்த பட்டணத்தில் விவசாயம் இல்லாதபடி பஞ்சம், தண்ணீருக்கும் அலைந்து துரிகிற பஞ்சம். 96 எல்லாம் திருத்தங்கள்ல பஞ்சம். கரையடிக்கு போய் தண்ணி எடுக்கணும், இல்லாட்டி விஜயா பேராச்சு எத்தனை கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் போனோம். இதுல எல்லாம் நீங்க இப்ப பாக்குற மாதிரிலாம் கிடையாது. நீங்க ஒரு பள்ளத்துல ஏறி இறங்குனீங்கன்னா நீங்க ஆளை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்டதான பள்ளம் மேடு உள்ளதுதான் இந்த பக்கம் இருக்கிறதான எல்லா எம்ஜிஆர் காலனிலாம் கடந்து இருக்கிறதான எல்லா காலனி கிராமங்களும். ஒரு வட்டெல்லாம் 3 குடத்தை தூக்கி அந்த 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 மேட்ல இப்படி ஏறி 2வது மேட்ல இறங்குறதுக்குள்ள 3 குடமும் மல்லாக விழுந்துரும். என்னை கூட்டிட்டு போவாங்க. நான் இப்ப சின்ன பையன், சந்திரண்ணே, செல்வண்ணே, இமானு பிரதரு, நீங்க மிதிச்சது இல்லை ஒரு காலமும். என்ன சைக்கிள் மிதிச்சிருக்கீங்களா? மிதிச்சிருக்கீங்க. அவர் ஒரு காலம் பாடுபட்டதே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மேல ஏறி அந்த 3 குடத்தையும் வீடு வந்து சேர்க்கிறதுக்குள்ள, வீடு வந்து சேர்த்துட்டா, அந்த 3 குடத்தையும் வீடு வந்து சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு இருக்கிற மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. மறுபடியும் 3வது நாள் கழிச்சு தண்ணி கிளப்பி விட்டுருவாங்க. வடமலாபுரம் ஆத்துப்பாலம் வரைக்கும் போய் நாங்க அந்த நேரத்தில் என்ன செய்வோம், 2 குடத்துக்காக வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போனோம். வாடகை சைக்கிள் 2 ரூபா கொடுக்க கூட இப்ப வழி இல்லை. அந்த வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போய் அந்த 2 குடத்தை பிடிச்சு, அந்த 2 குடத்துல கயறு கிழிஞ்சு அது குடம் உளுந்து 1.5 குடமா வீட்டுக்கு வந்து சேரும். அப்படிப்பட்ட பஞ்சத்தை நம்ம ஊர்ல அனுபவிச்சிருக்கிறோம் தெரியுமா? நல்ல தண்ணி கிடைக்காம உப்பு தண்ணி குடிச்சிருக்கிறோம். தண்ணிக்கு காசு கொடுக்க என்ன வருவான், கார்பரேஷன் லாரி இல்ல இது வருவாங்க, அதுக்கு அவன் அரட்டை பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து அவன்கிட்ட தண்ணி வாங்குவோம். ஆனா அவன் சொல்லுவான் உங்களுக்கு 4 குடம் தான் அப்படின்பான். ஒவ்வொருத்தரும் 4 குடம் பிடிச்சுக்கோங்கன்பா. இப்படிப்பட்ட பஞ்சம் நம்முடைய ஊர்ல இருந்துச்சுங்க. திருநெல்வேலி கிராமத்தில் அப்படிப்பட்ட பஞ்சம், தண்ணி கிடைக்கல. ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த குடும்பத்தை ஒதுக்கி வச்சானோ அவன் கிணத்துல வற்றாத தண்ணியை கர்த்தர் கொடுத்திருந்தார். அவன் கிணத்துல வற்றாத தண்ணியை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஊரெல்லாரும் வந்து அவனிடத்துல கும்பிட்டு வந்து நின்னார்கள், எங்களுக்கு தண்ணீர் தான். இதுதாங்க மகிமை. பாடுகளை நினைச்சு கதறாதீங்க, கஷ்டப்படாதீங்க. ஒரு மகிமையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். எந்த சொந்த பந்தம் உங்களை பாடுபடுத்துச்சோ, எந்த ஜனங்கள் உங்களை பாடுபடுத்தினார்களோ, எந்த பாடுகளிலே நீங்கள் கடந்து போனீர்களோ, அங்கே தேவன் என்ன வைத்திருக்கிறார் கேட்டா மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, மகிமையை நீ பார்க்க வேண்டுமா? நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க மகிமையை பார்க்க வேண்டுமா? உங்க குடும்பத்துல மகிமையை பார்க்க வேண்டுமா? உங்க வாழ்க்கையில மகிமையை பார்க்க வேண்டுமா? சில பாடுகளிலே பின்வாங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு மகிமையை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தண்ணி பஞ்சம். அந்த கிணத்துல என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. ரொம்ப ஆச்சரியம். சாச்சாவரத்துக்கு போற வழியில் ராக்லண்ட் ஐயாவுடைய கலர் இருக்குது. இரத்த சாட்சியா மரித்து 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவரை கொண்டு வந்த அந்த இடத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். அவரை கொண்டு போய் அங்க வச்சது நிமித்தமா அங்க உள்ள ஒரு கிணறு இருக்கு. அதை சொல்றாங்க, அந்த தண்ணி என்னவே செய்யாதான், சிவகாசியிலே தண்ணி இல்லாட்டினாலும் அந்த கிணத்துல இருக்க தண்ணி என்ன செய்யாதான், வற்றி போகாதான். மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாடுபடுகிற உங்களுக்கு தேவன் எதை வைத்திருக்கிறார் என்று கேட்டால் மகிமை வைத்திருக்கிறார். உங்க குடும்பத்தால் நீங்கள் பாடுபடுத்தப்படலாம், உங்கள் கூட பிறந்தவர்களால் பாடுபடுத்தப்படலாம், ஏன் உங்கள் புருஷனால் கூட நீங்கள் பாடுபடுத்தப்படலாம். அது உங்களுக்கு அந்த பாடுகளை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இந்த பாடுகளை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். சில நேரம் ஏன் இப்படி எங்களை பாடுபடுத்துறாதீங்க நினைக்காதீங்க. அந்த பாடுகளை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அந்த சிலுவையை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அதை சுமந்து கொண்டு அவர் பின்பதாக போங்க. என்னை பின்பற்றி வருகிறவன் ஒரு நாளும் இழந்து போக மாட்டேன் அவன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆக இக்காலத்து பாடுகள், பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, இக்காலத்து பாடு என்ன கொண்டு வரும் கேட்டா மகிமையை கொண்டு வரும். ஒரு மகிமை இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மகிமையை பார்க்கணும்? எத்தனை பேர் இந்த மகிமையை பார்க்கணும்?
நீங்க மத்திய 16ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. மத்திய 16ஆம் அதிகாரத்தில் நீங்க வந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், மகிமை பொருந்தினவராய் நான் வருவேன். எப்படி வருவேன்? மகிமை பொருந்தினவராய். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 27, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு என்ன கொடுப்பாரா? அப்ப பலன் அளிப்பாரா, அளிக்க மாட்டாரா? பாடுகளிலே பங்குள்ளவனுக்கு என்ன கொடுப்பாரு? ஆமா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் சொல்றத பார்த்திருக்கிறோம்ல, அவன் மட்டும் அந்த காரியத்துல என் கூட அவன் வந்து நிக்கல, அவனுக்கு நான் எதையும் என்ன செய்ய மாட்டேன், தர மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரும் சொல்றாரு, மகிமை பாடுகளில் என்ன கூட இருந்தீங்கன்னா மகிமையை நீங்க காண்பீங்க. உங்களுக்கு நான் பலனை என்ன செய்வேன், அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுகந்தரிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுகந்தரிப்பே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். கஷ்டம் கண்ணீர், எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுகந்தரிப்பே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். கடந்தென்று நான் மறைவேன். ஜீவ ஊட்டருக என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊட்டருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. இயேசுவை நாம் பார்க்க போகிறோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த உலகத்தில் படுகிற பாடுகளினாலே இயேசுவை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. அவரை பின்பற்றுகிறதை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. ஒரு பரம கானான், ஒரு நித்திய ராஜ்யம், ஒரு தேவனுடைய வாசஸ்தலம், அந்த பரம வீட்டிற்கு கர்த்தர் நம்மை அழைத்து செல்லும்படிக்கு தேவன் இந்த பாதையிலே நம்மை நடத்துகிறார். கொஞ்ச காலம் அந்த பாடு, கொஞ்ச காலம் அந்த பாடு. பவுல் சொல்லுகிறார், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம் அதிக நித்திய கனமகிமையை நமக்கு கொண்டு வரும் என்று
என்று சொல்லுகிறார். எந்த பாடுகளை குறித்து நீ கலங்காதே, எந்த பாடுகளை உபத்திரவங்களை குறித்து நீ சோர்ந்து போகாதே. பாடுபடுகிறவனுக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 1:5 சொல்லுகிறார், பாடுகளினாலே தேவன் நமக்கு என்ன தருகிறார் என்று கேட்டால் ஆறுதலை கர்த்தர் தருகிறார். கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார். நீங்க பாடுகள் இருக்கீங்களா, கர்த்தர் உங்களை விட்டு விட மாட்டார், ஒதுங்கி போய் விட மாட்டார். நீங்க பாடுபடும் போது பாருங்க, உங்களை தூரத்துல நின்று வேடிக்கை பார்ப்பாங்க, உங்க பக்கத்துல வரமாட்டாங்க. நீங்க அவங்க பக்கத்துல போனா கூட அவங்க ஒதுங்கி போயிருவாங்க. ஏதோ நம்ம இடத்துல கேட்டுருவா, ஏதோ இவளுக்கு நாம உதவி செய்ய வேண்டியது வந்துரும்னு சொல்லி பாடுகள் இருக்கும்போது உங்களை விட்டு தூரமாய் போவார்கள். உங்களுக்கு கை கொடுப்பதற்கோ, உங்களை தோலை தட்டி கொடுப்பதற்கோ, உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கோ, உங்களை தட்டி கொடுத்து உங்களுடைய பாடுகள் இந்த வெளியே கொண்டு வந்ததற்கோ இந்த உலகத்தில் யாரும் உங்களுக்கு உதவியாய் இருப்பதில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பாடுபடுகிறவனுக்கு நான் ஆறுதல் செய்கிறவனாய் இருக்கிறேன், கண்ணீரை துடைக்கிறவனாய் இருக்கிறேன். நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் சோதிக்கப்படுகிறவனுக்கு நான் என்ன செய்வேன் என்று கேட்டால் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறேன். சோதிக்கப்படுகிறவனுக்கு உதவி செய்ய நான் வல்லவராய் இருக்கிறேன். பாடுகளில் இருக்கிறவனுக்கு தேவன் 2 காரியத்தை செய்கிறார். ஒன்று, அவர்களை ஆறுதல் படுத்துகிறார். 2வது, அவர்களுக்கு உதவி செய்கிறார். எத்தனை பேருக்கு உதவி தேவை பரலோகத்திலிருந்து? ஆண்டவரே, எனக்கு அந்த உதவி வேணும் ஆண்டவரே, என் குடும்பம் பாடுகளிலே போய்கொண்டிருக்கிறது, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என்னை ஆறுதல் படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாடுகள் நம்ம என்னத்துக்கு நேரா நடத்துகிறது? மகிமைக்கு நேராய் நம்ம என்ன செய்கிறது? நடத்துகிறது. ஆகையினாலதான் மோசே தான் பெரியவனான பொழுது அனித்தியமான பாவ சந்தோஷத்தையும் எகிப்தில் இருக்கிறதான பொக்கிஷத்தின் மேல் அவன் நோக்கமாயிராமல் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை அவன் என்ன செய்து கொண்டானாம்? தெரிந்து கொண்டான். அப்ப நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த சிலுவையின் பாதை ஒருவேளை துன்பத்தின் பாடுகள் நிறைந்த பாதையா இருந்தாலும் அதுல என்ன இருக்கிறதுன்னு கேட்டா மகிமையான கானான் இருக்கிறது. கட்டாத வீடும், வெட்டாத கிணறும், மலைகளும் பள்ளத்தாக்கும் இல்ல, அரணிப்பான பட்டணம் என்ன செய்கிறது? இருக்கிறது. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இருக்கிறது. ஆகையினாலே இந்த எகிப்தின் பொக்கிஷம் எனக்கு மேன்மை அல்ல, என் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவித்து நான் கானான் போவதற்கே பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல நம்ம எதை தெரிந்து கொள்கிறோம்ங்கிறது முக்கியம். இப்ப இருக்கிற விஷயத்திற்காக எதை விட்டுறக்கூடாது? கர்த்தரை விட்டுறக்கூடாது. இனி வரும் பலன் என்ன? கானானை நோக்கி மோசே தன் கண்களை ஏறெடுத்தது போல பரம கானானை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நிறைய நேரம் நம்ம இந்த பூமிக்காகவே வாழ்ந்து, இந்த பூமிக்காகவே உழைத்து, இந்த உலகத்தின் காரியங்களையே யோசித்து, இந்த உலகத்தின் காரியங்களுக்காகவே நம்மை விற்று போட்ட தேவஜனங்களா இருக்கிறோம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய சிந்தைகள் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்று கேட்டால் பரம கானானை நோக்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருக்க வேண்டும். நமக்கு உண்ண உணவு கொடுப்பாரு, சாப்பிட சாப்பாடு கொடுப்பாரு, வீடு கொடுப்பாரு, ஆஸ்தி கொடுப்பாரு, அந்தஸ்து கொடுப்பாரு, படிப்பு கொடுப்பாரு, உங்க ஜெபத்தை கேட்பாரு, உங்களுக்கு எல்லாம் செய்வாரு. இதுலயே தேவ பிள்ளை உழண்டுகிட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தருவாரு. இதுல உலகத்தில் இருக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆனா உலகத்தில் இருக்கிறவனுக்கு கிடைக்காத ஒரு மேன்மை உங்களுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் கேட்டா அந்த பரலோக மேன்மையை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராயிரு. அப்ப நம்ம பயணம் எதை நோக்கி இருக்கணும் கேட்டா மகிமையை நோக்கி இருக்க வேண்டும். இந்த பாடுகள் மத்தியிலே நாம் எதை நோக்கி பயணம் பண்ண வேண்டும்? மகிமை. இனி வரும் பலன் மேல் நாம் என்ன செய்ய வேண்டும்? நோக்கமா இருந்து கர்த்தரை நாம் உயர்த்த வேண்டும். கடைசியாக 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட நாம் என்ன செய்வோமாம்? ஆளுகையும் செய்வோம். யார் கூட பாடுகளை சகித்தால்? தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார், அவரோட கூட என்ன சகித்தோமானால்? பாடுகளை சகித்தோமானால். இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல என்ன இல்லைன்னு கேட்டா ஒருத்தருக்கு சகிப்புத்தன்மை இல்லை. ஆமா, பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, சகிப்புத்தன்மை வளர்த்துக்கோங்க. ஆமென்.
அல்லேலூயா. அவரோடு கூட நம்ம எதை சகிக்கணும்? பாடுகளை சகித்தால் என்ன செய்வோமா? எத்தனை பேர் ஆள போகிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம செங்கமலப்பட்டி ஆளும்படி பிறந்தவர்கள் அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஒருத்தர் செங்கமலப்பட்டியை பிடிச்சிட்டு விட மாட்டேங்காரு பாக்கியராஜ். 4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு இடத்துல வாயானா அவர் 50 பேயோட வாராரு 3 வருஷத்துக்கு அப்புறம். நாம ஆள பிறந்தவர்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு ஆளுகையை கொடுக்கும்படி வச்சிருக்கிறார். 1000 வருட அரசாட்சியில் ஆளும்படி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? ஆமா, அங்கெல்லாம் குட்டி குட்டி ராஜாக்கெல்லாம் நம்ம இருக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் கற்பனை அல்ல, கதை அல்ல, கர்த்தர் செய்ய போகிற மகத்தான காரியமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பாடுகள் என்ன செய்யும் கேட்டா ஆளுகைக்கு நேரா என்ன செய்யும்? நடத்துகிறதா இருக்கிறது. பாடுகள் என்னை ஆளுகைக்கு நேராய் நடத்துகிறதா இருக்கிறது என்று அங்கே நாம் வேத வசனத்துல நம்ம என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு கேள்வி நமக்குள்ள தோன்ற ஒரு கேள்வி இருக்குது. நமக்குள்ள தோன்ற ஒரு கேள்வி இருக்கு. துன்மார்க்கமா இருக்கிறவன் நல்லா இருக்கிறானே, அநியாயம் செய்கிறவன் நல்லா இருக்கிறானே, கொள்ளையா கொள்ளையடிக்கிறவன் நல்லா இருக்கிறானே, உண்மையா இருக்கிற எனக்கு ஏன் இந்த பாடுகள் ஆண்டவரே? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கேள்வி. எத்தனை பேருக்கு அந்த கொஸ்டின் இருக்குது? சும்மா கையை உயர்த்துங்க. எத்தனை பேருக்கு அந்த கையை உயர்த்தலன்னா வீட்டில் போய் கஷ்டப்படுவீங்க, கையை உயர்த்தாம விட்டோமே அப்படின்னு. இன்னைக்கு பிரச்சனை அதுதான். அல்லேலூயா. துன்மார்க்கமா இருக்கிறான் பாஸ்டர், அவன் நல்லா இருக்கிறான் பாஸ்டர். இந்த பூமியில கொள்ளையா அடிக்கிறான் பாஸ்டர், அவன் எப்படி இருக்கிறான்? நல்லா இருக்கிறான் பாஸ்டர். அநியாயம் செய்யறான் பாஸ்டர், நல்லா தெரியுது அநியாயம் செய்யறான் பாஸ்டர். ஆரோனு அநியாயம் செய்யறான் பாஸ்டர், ஆனாலும் அவன் எப்படி இருக்கிறான் பாஸ்டர்? நல்லா இருக்கிறான் பாஸ்டர். ஆனா நான் உண்மையா இருக்கிறேன் பாஸ்டர், உண்மையா இருக்கிறேன், நேர்மையா இருக்கிறேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடு? நான் சொல்லட்டுமா? இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க. பிரசங்கில அந்த ஞானி சொல்றான், பாவி 100 பொல்லாப்பு செய்து நன்றா இருந்தாலும் நீ என்ன செய்யாத? அவனை குறிச்சு எண்ணாத. நீ அவனை குறிச்சு என்ன செய்யாத? எண்ணாத. அந்த வசனத்தை பார்த்துருவோமா? பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, பாவி 100 தரம் பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாவி எத்தனை பொல்லாப்பு செய்வானா? சத்தமா சொல்லுங்க. பாவி எத்தனை பொல்லாப்பு செய்வானா? 100 பொல்லாப்பு செஞ்சான். 100 பொல்லாப்பு செஞ்சு அவன் நீடித்து வாழ்ந்தால் உனக்கு என்ன? பக்கத்துல பார்த்து அவனை பார்க்காத. இப்ப நம்ம எல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? யாரதான் பார்க்கிறோம்? நாம இந்த சபைக்கு வெளியிலையும் பாவி தான் பார்க்கிறோம், சபைக்குள்ளேயும் சில பாவி இருப்பான், அவனையும் பார்க்க கூடாது. அவன் பாவம் செய்து பாவியா 100 பொல்லாப்பு செஞ்சு சபைக்குள்ள இருப்பான், நாம அவனை பார்க்க கூடாது. இன்னும் கொஞ்சம் அழுத்தி ஆக்சிலேட்டர் மீச்சோம்னா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். பாவி சபைக்கு வெளியில மட்டும் இல்லைங்க, தேவனுடைய பரிசுத்த பர்வதற்கு நடந்து திரிகிற துன்மார்க்கர்கள் உண்டு சபைகளில. சபைக்குள்ளையும் பாவி இருக்கிறான், அந்த பாவியையும் நீங்க பார்க்க கூடாது. அவன் 100 பொல்லாப்பு செய்து நீடித்து வாழலாம். ஒருவன் நீடித்து வாழுகிறதுனால அவன் நல்லவன் அல்ல, பொல்லாப்பு செய்கிறதுனால் நீடித்து வாழலாம். பாவி வெளியில மட்டும் இல்ல, பாவி சபைக்குள்ள இருக்கிறான். நீ வெளியில இருக்கிற பாவியும் பார்க்க கூடாது. நிறைய பேர் பிரச்சனை தான், சபைக்கு போறான்றாங்க, சபைக்கு போறான்றாங்க, அவன் செய்யறத பார்த்தா அவங்கள பார்க்காதீங்க. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் அவனை பார்க்காத. நீ எப்படி இருக்கணும்? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே எப்படி இருப்பாங்க? நன்றாயிருப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம யாரை பார்க்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. சங்கீதம் 37:37 போடுப்பா. சங்கீதம் 37:37 போடு. நீ யாரை பார்க்க கூடாதுன்னா பாவி 100 பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தவனை பார்க்காத. சங்கீதம் 37:37 சொல்லுகிறது, நீ உத்தமனை நோக்கி. ஏங்க அருமையான வசனம். நீ யாரை நோக்கி இருக்கணுமா? நீ உத்தமனை நோக்கி செம்மையானவரை பார்த்துரு. அந்த மனுஷனுடைய முடிவு எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும். எங்க நீங்க என்ன முடிவு உங்க வாழ்க்கையில கொண்டு வர போறீங்க? சமாதானமான முடிவு கொண்டு வர போறீங்களா? சமாதான முடிவை கொண்டு வர போறீங்களா? நீங்க என்ன செய்யணும் கேட்டா, பாவியை பார்க்காத. நீ யாரை பார்க்கணும்?
உத்தமன். சபையில உத்தமனை தேடணும். ஐயோ இந்த பிரதர் உத்தமமானவர், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவரை பின்பற்றணும். இந்த சகோதரி உத்தமமான சகோதரி, செம்மையான தாய், அவங்கள பார்க்கணும். பாவிய பார்க்காத. சபைக்குள்ளே பாவி இருக்கான், சபைக்குள்ளே பாவி இருக்கா, அவளை பார்க்காத. நீ யாரை பார்க்கணும் கேட்டா உத்தமனை நோக்கி பார்க்க வேண்டும். உத்தமனை நோக்கி பார்க்க வேண்டும். செம்மையானவனை பார்த்திருக்க வேண்டும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆகையினால வசனம் சொல்லுகிறது, தேவ மனிதரே வசனம் சொல்லுகிறது, இந்த பாடுகள் நம்ம எதற்கு நேராய் நடத்துகிறதாம், ஆளுக்கு நேராய் நடத்துகிறதுனால இந்த பாவியை பார்த்து நீ ஓஞ்சு போயிடாத. நீ உத்தமனை பார்த்துறது, உண்மை உள்ளவன் எங்கே வருவானாம், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிப்பான். யாருக்கு எஜமானுடைய சந்தோஷம் கிடைக்க போகுது சொல்லுங்க? யாருக்கு எஜமானுடைய சந்தோஷம் கிடைக்க போகுது? யாருக்கு எஜமானுடைய சந்தோஷம் கிடைக்க போகுது? உண்மை உள்ளவனுக்கு. இங்கே கர்த்தர் ஆராதனையில விசுவாசியை தேடி வரல, உண்மை உள்ளவர்களை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். இந்த விசுவாசிகளை தேடி வரல, பரிசுத்தம் உள்ளவர்களை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். இங்கே உத்தமனை தேடி வந்திருக்கிறார், செம்மையானவனை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரமனோடு ஆளுகையிலே கர்த்தர் நம்மை அமர்த்த விரும்புகிறார். உண்மையா இருக்கிறதினால் உங்களுக்கு பாடுகள் இருக்கிறதா, பயப்படாதீங்க. பாவிக்கு ஒரு பாடும் இல்லையே, அநியாயம் செய்யறவனுக்கு ஒரு பாடும் இல்லையே, அக்கிரமம் செய்யறவனுக்கு ஒரு பாடும் இல்லையே, கொள்ளையா அடிக்கிறவனுக்கு ஒரு பாடும் இல்லையே. ஆனா அவனுக்கு ஒரு பாடு உண்டு. என்ன பாடு தெரியுமா? என்ன பாடு தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்படி, சாரி வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் என்ன செய்வார்களாம், அரசாள்வார்களாம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? பக்கத்தில் உங்க கையை பிடிச்சுங்க. முதலாம் உயிர்த்தெழுதல்ல சபை பறந்துடணும், நீங்க பறந்துடணும். அதுக்கு தான் அந்த பாடு. 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலையும் கந்தகத்திலையும் யார் தள்ளப்பட போகிறா? இந்த பாவி தள்ளப்பட போகிறான். வாசிக்கலாமா? 21:8 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 21:8. பயப்படுகிறவனும் யாருங்க? அவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், விபச்சாரக்காரனும், சூனியக்காரனும், விக்கிரக ஆராதனைக்காரனும், பொய்யரும் அனைவரும் எங்க தள்ளப்பட போறாங்க? 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே என்ன செய்வார்கள்? பங்கடைவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே போறவனுக்கு ஆளுகையை கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை வருஷம்? 1000 வருஷம். அப்ப பாவியை பார்க்க கூடாது. பாவி என்ன? பாவி எங்க போறான்? 2ஆம் மரணமாகிய எங்க இவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ரட்சிப்பே கிடையாது. யாருக்கு? பயப்படுகிறவங்க, அவிசுவாசி, அப்புறம் அருவருப்பு செய்யறவன். நீங்க சொன்னீங்கல்ல கொள்ளையா சேர்க்கிறான்னு, கொலைபாதகன், விபச்சாரக்காரன், சூனியம் செய்யறாங்கல்ல இவங்களுக்கு, பொய்யர், விக்கிராத, இவங்களாம் எங்க போறாங்க? நீங்க எங்க போறீங்க? நீங்க எங்க போறீங்க? அவர் பறந்து செல்லணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரை பார்க்க? அந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே மத்திய ஆகாயத்துல வரப்போகிற அந்த இயேசுவை சந்திக்கும்படி. ஐயா கையை தட்டுங்க. நீங்க கையை தட்டுனீங்கன்னா பிரசங்கம் உங்களுக்குள்ள இறங்குதுன்னு அர்த்தம். அங்கங்க அப்படியே கையை தட்டாம இருக்கிற கேஸ் எல்லாம் பிரசங்கம் இறங்கல. ஹல்லேலூயா. அந்த முதலாம் உயிர்த்தெழுதல பறந்து செல்ல போகிறோம். யாருக்கு? பாடுகளை சகித்த உங்களுக்கு. 2ஆம் மரணம் என்பது கிடையாது. 2ஆம் மரணம் யாருக்கு? அக்னி யாருக்கு? கந்தகம் யாருக்கு? பயப்படுகிறவர்கள், இயேசுவை விட்டு பின்வாங்கி போன அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதர்கள், விபச்சாரக்காரர்கள், சூனியக்காரர்கள், விக்கிரகாரக்காரர், பொய்யர், ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இன்னைக்கு திருவிருந்துல பங்கு பெறாதவர்கள். எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்கிறோம்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய பேர் இந்த பிரச்சனை இருக்குது. ஞானசானம்லாம் எடுத்துட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. திருவிருந்துனா 2வது வாரம் திருவிருந்துனா சபையில் இருக்கணும்.
அது 1000 பிரச்சனை இருந்தாலும், 1000 சூழ்நிலை இருந்தாலும், 1000 வேலை இருந்தாலும் திருவிருந்தில் நான் அட்டன் பண்ணணும். அது மணவாட்டியோட பண்ண போகிற, மணவாளனோட பண்ண போகிற ஒரு அற்புதமான உடன்படிக்கை. புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அவிசுவாசியாய் மாறிடக்கூடாது. கர்த்தருக்கு பயமில்லாதவர்களாய் மாறிடக்கூடாது. 2ஆம் மரணமாகி அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலும் நமக்காக காத்திருக்கிறது. பாவிக்கு காத்திருக்கிறது. நீங்கள் பாவியை பார்க்காதீங்க, உத்தமனை பாருங்க, செம்மையானவனை பாருங்க. சபையிலையும் பாவி இருக்கிறான். சபையில் இருக்கிற பாவியை பார்க்காதீங்க. சபையில பாவி இருக்கா? சபையில இருக்கிற பாவியை பார்க்காதீங்க. உத்தமமா இருக்கிறவனை பாருங்க, செபிக்கிறவனை பாருங்க, கர்த்தருக்கு கொடுக்கிறவனை பாருங்க, தேவனுக்காக நிக்கிறவங்களை பாருங்க, கர்த்தருக்காக சாட்சியா இருக்கிறவங்களை பாருங்க. அந்த உத்தமனுடைய முடிவு எப்படி இருக்கணும் தெரியுமா? சமாதானமா இருக்கணும். அவர்களுக்கு என்ன தெரியுமா? ஆளுகை இருக்கிறது. எல்லாரும் எழுந்து நிற்போம் ஆண்டுடைய சமூகத்துல. ஆண்டவர் நோக்கி பார்க்க போறேன். ஆண்டவரே, இந்த சிலுவையை நான் விட்டு போக மாட்டேன். ஆண்டவரே, இந்த பாடுகளை அனுமதிச்சாலும் நான் அதை விட மாட்டேன். ஆண்டவரே, உம்மை பின்பற்றி வருவேன், உம்மை பின்பற்றி வருவேன், உம்மை பின்பற்றி வருவேன். எல்லாரும் எழுந்து நிற்போம் தேவ சமூகத்துல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கின்றேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறே. தாரும் தேவா ஏழைக்கு மாறாத உம் கிருபை. கண் பாரும் இப்போ நானும் அடிமை. தாரும் தேவா ஏழைக்கு மாறா உம் கிருபை. கண் பாரும் இப்போ நானும் அடிமை. ஆனந்தமாய் இன்பக்காரா ஏகிடுவே. தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமாய் இன்பக்காரா ஏகிடுவே. தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஒரு அற்புதமான நேரம். 2 நிமிஷம் உங்க கைகளை வானத்துக்கு நேரம் உயர்த்தி கர்த்தரை நோக்கி நீங்க பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேசும்படி இந்த வாரம் தான் பேசினாரு. நான் இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு நான் தியானிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அடுத்த வாரம் நான் பின்பற்றுதலின் ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேச போறேன். ஆனா கர்த்தர் இந்த வாரத்தில் என்ன பேச சொன்னாரு, என்னை பின்பற்றுவது நிமித்தம் தன் சிலுவையை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன் சிலுவையை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை இறக்கி வைக்க கூடாது. அந்த பாடுகளை குறித்து நீ பேச வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். எவ்வளவேனும் நீ பாடுபட்டாய், எவ்வளவேனும் பாடுபட்டாய். 10 நாட்கள் தான் அந்த பாடு. உனக்காக நான் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிமர்னா சபைக்கு கர்த்தர் சொன்னது தான், அந்த பாடுகள் உனக்கு 10 நாட்கள். அந்த சாத்தான் உன்னை பாடுபடுத்துகிறது குறித்து பயப்படாதே, உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னா. கைகள் வைத்து கர்த்தரை நோக்கி நான் பார்க்க போகிறோம். பாடுகள் உங்களுக்கு என்ன செய்யும்னு கேட்டா, நித்திய ரட்சிப்பிலே உங்களை நிலை நிறுத்தும். உங்களை பின்வாங்கி போக பண்ணாது, உங்களை இயேசு விட்டு போக பண்ணாது. ரட்சிப்பை இழந்து போவதற்கு உங்களுக்கு வாய்ப்பை இராது. காரணம், பாடுகள் உங்களை நித்திய ரட்சிப்புக்கு நேராய் நடத்துகிறது. 2வது, பாடுகள் உங்களுக்கு எதற்கு நேராய் நடத்துகிறது? மகிமையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒவ்வொருவருக்கும் மகிமையை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த சபையில நான் சொல்லுகிறேன், நீங்க கர்த்தருக்காக கர்த்தருக்குள்ளே பாடுபட்டதினாலே நீங்க பயப்படாதீங்க, மகிமையை பார்க்க போறீங்க. 3வது, கர்த்தர் சொல்லுகிறார், பாடுகள் உங்களுக்கு ஆளுகையை கொண்டு வர போகிறது. பாடுகள் உங்களுக்கு ஆளுகையை கொண்டு வர போகிறது. 1000 ஆண்டு கர்த்தரோடு நாம் ஆளுகை செய்ய போகிறோம். முதலாம் உயிர்த்தெழுதலிலே நம்மளை பங்கு பெற பண்ண போகிறார். 2ஆம் மரணமாகி அக்கினி கடல் நமக்கு இல்லை. எத்தனை பேர் அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ள போகிறோம்? ஆண்டவரே, என் சிலுவை நான் சுமப்பேன். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளை நான் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவர், இந்த காலவேளையில் இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய நல்ல சமூகம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இந்த சத்தியத்திற்குள்ளாய் ஜனங்களை வழி நடத்துவீராக. இதை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். இந்த நிமித்தம் இவர்கள் வாழ்க்கை மறுரூபப்படட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சுவிசேஷத்தின் மூலமாய்
இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கும், கட்டுண்டவர்களுக்கு விடுதலை அறிவித்து தேவராஜ்யத்தை சிவகாசி மாநகராட்சியில் ஸ்தாபிப்பதே நமது தரிசனம். ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய நாளுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் பாதுகாப்பும் கர்த்தருடைய வருகை பரியந்த நம் அனைவரோடும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.